ஓகே கைஸ், நம்ம கீழே வந்துட்டோம். இங்கே இருந்தும் வியூலாம் செமையாக இருக்குது. ஸோ இறங்க இறங்க நம்ம பிக்ஸும் எடுத்துகிட்டே இறங்க போகிறோம். ஸோ உங்கள் தூரத்துலேருந்து தெரியாது. நான் ஃபோட்டோவை உங்களுக்கு அனுப்பிச்சுர் யூடியூப்பில் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் ரீலாவோ ஷார்ட்டாவோ நான் ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். நல்லா இருக்குது கைஸ். ஸோ இதுதான் இறங்குற பாதை. இது எந்த வழியாச்சு போகும்? நம்ம வந்த வழி. ஓகே, இது என்ன தீர்த்தம்? இது இது என்னன்னு சொல்லுவீங்க? மலைப்பாறை தீர்த்தம்னுவாங்க. ஓகே, இதுக்கு அந்தான போனீங்கன்னா சிவன் குகை, அந்த குகைக்குள்ள சிவன் கோயில். ஓகே, அந்த இடம் இருக்குது. ஓகே, அதில் என்ன ஸ்பெஷல்? நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஏதாச்சும் இருக்குதா? இந்த தீர்த்தம் எப்படி, அதை பற்றி ஏதாச்சும்? பரவாயில்ல, தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்க ஜி. எதுவாக இருந்தாலும் இல்லை பரவாயில்ல, தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்க. தப்போ ரைட்டோ அது பரவாயில்ல. சுத்தமாக அதை பற்றி தீர்த்தம் வந்து ஒரு புனிதமான இது. அது தெரிஞ்சா ஒரு ஓகே நல்ல விஷயம் நடக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க ஜி. ஓகே ஓகே. அந்த குகையில் வந்து சிவன் குகை சொன்னோம் பார்த்தீங்களா? ஆமாம். அங்கே வந்து சந்திரனோ சூரியனோ படார ஒரு இது இருக்குது, தீர்த்தம் இருக்குது. ஓகே, குகைக்குள்ள தீர்த்தம். ஓகே, அதை விட்டா அது குகைக்குள்ளே ஒரு சிவன் இது லிங்கம் இருக்குது. ஓகே, அந்த லிங்கத்தில் பார்த்தீங்கன்னா சித்தரவும் முனிவரும் வந்து அந்த காலத்தில் தவம் செஞ்ச இடம்னு சொல்லுவாங்க. ஓகே, அங்கே இருக்குது. இதான் இதுதான் தீர்த்தம். ஓகே, இந்த கிணறு தான் கைஸ். ஆமாம் ஜி, இது கிணறு இருந்தா மலை தீர்த்தம் வாங்க ஜி, மலைப்பாறை தீர்த்தம் வாங்க. ஓகே, அது பிரச்சனை. நீங்கள் வேறு காலையில் இப்படி தான் ஒரு ஃபன் பண்ணேன். இதை விட குறுகலான இடம். அப்படி தான் மேலே ஏறி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் ரூமோட டெரஸில். ஐயா எங்க மேலே போயிறியா? அம்மா அவர் அண்ணா அவரு சரி மேலே போயிட்டு கோகை நம்ம ஓகேங்களா? இன்னும் டைம் இப்போ 12 மணி கரெக்டான டைம் போய் சாப்பிடுச்சு. சரி, அது போனவொடனே சாப்பிடுச்சு. ஓகே கைஸ், ஆனால் திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லை கைஸ். வாய்ப்பில்லை, பஞ்சமே கிடையாது. எங்கே போனாலும் சாப்பாடு தண்ணி. ஆக்சுவலாக வந்து நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்கள் கையில் காசே இல்லாமல் கூட தங்கலாம். ரோட்டில் நீட்டாக இருக்கும், படுத்துக்கலாம். ஆமாம், சீரியஸ்லி எல்லா இதுவுமே வந்து ஒரே ஒரு ஸ்லீப்பிங் பேக் இருந்தால் மட்டும் போதும். நீங்கள் ரொம்ப இது பார்த்திங்கன்னா நான்லாம் வந்து அப்படியே படுத்துருக்கேன். காலைல 8 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் சாப்பாடு இருக்குது. கிரிவலம் பார்த்துட்டு பஞ்சமே கிடையாது எல்லா நாள்லேயும். எல்லா நாள்லையும் இன்னும் நிறைய ஆசிரமத்துக்கு டிஃபன் தான் போடுறாங்க. அது வேறு இருக்குது. இட்லி, தோசை. தப்பி முடிச்சா? அதான் இங்கே இங்கே முடிச்சு அங்கே இல்லையா? அது பரவாயில்ல, நம்ம போய்க்கோ. பாய், தேங்க்ஸ்டா தம்பிங்களா. இதுக்கு மேலே தான் அந்த சிவன் கோவில் இருக்குது. ஓகே, நீங்கள் மிட்ல இருந்து பார்த்தா அழகாக இருக்கும். நீங்களே எங்கே அது இங்கே இறங்கும் போதா? அது இன்னும் மேலே ஜி. அந்த சாரி, நம்ம சிவன் கோவில் வந்து பார்த்தீங்களா? ஓகே, அந்த இடத்துல ஜி. ஓ, அந்த இதில் எடுத்தீங்களா? நம்ம கண்ணாசத்துக்கு அதை எடுத்தோம் கீழே மலை ஒரு. ஆமாம், எடுத்தேன். அதே மாதிரி தான் ஜி, அங்கேயும் ஒரு இடம் இருக்குது. ஓகே ஓகே ஓகே. நீங்கள் கீழே பார்த்தீங்க பார்த்தீங்களா? ஆமாம். ஓகே, இல்லை ஜி, இப்படி வாங்க வாங்க. கிட்டத்தில் கோபுரம் தெரியும். ஓகே, எல்லாரும் கிட்டத்தில் வர மாதிரி கேட்டீங்க.
ஓ இந்த வியூ தானா? ஓகே சாப்பாடு காலிங்களா? ஓகே. சூப்பராக ஓ அங்கேருந்தா இல்லை நீங்கள் அந்த இடத்துக்கு இந்த கேமரா உள்ள வச்சுருங்க. இதில் எடுக்க முடியுமா? இதுலையா வீடியோ உனக்கு எடுத்து தரஞ்சி, ஆனால் எந்த அளவுக்கு கேமரா பார்த்தோன்னே கேமரா எடுக்குவாங்க. இல்லை உள்ளெல்லாம் கிடையாது, வெளியே தான். அங்கேருந்து கோபுரத்தை தான் எடுக்கு. சரி சூப்பராக இருந்துச்சு. இது வந்து கோபுரமா? வா இங்கே தான் கைஸ் நம்ம அன்னதானம் சாப்பிட போகிறோம். இங்கேருந்து வியூ இன்னும் செம்மையாக இருக்குது கைஸ். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம எடுக்கலாம். ஓகேங்களா? செம்மையாக இருக்குது ஜி. வியூ வேறு லெவலில் இருக்குது கைஸ். அது அங்கே இருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. அது அங்கே இருக்கா? ஓகே கூல். ஓகே ப்ரோ போகலாமா? ஓகே சார். உங்களுக்கு ஓகேங்களா? போகலாம். நீங்கள் வந்து எனக்கு ஃபோட்டோ பண்ணிடுவீங்க. கண்டிப்பாக. உங்கள் ஃபேஸ் இப்போ தெரியாது, ஏன்னா வெளிச்சமாக இருக்குதுல்ல, ப்ளீச் அடிக்கும். இதே வந்து இந்த சைடு இருந்தோன்னா பரவாயில்ல, வெயில். ஓகே கைஸ் நம்ம அப்படியே போகலாம். இங்கே காலி ஆகிடுச்சின்னு இப்போ தான் பேசிக்கிட்டாங்க. நம்ம அப்படி கிளம்ப போகிறோம். தண்ணி அந்த ஓகே கோல்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் நான் வந்து கொஞ்சம் எப்படியே இறங்கிடுவோமா இல்லை? ஒரே ரோடு வந்துட்டோம். ஓகே அதிகபட்சம் இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல வந்து நம்ம அப்படியே இறங்கிடுவோமா? நேராக அங்கே இதுக்கு பார்த்தீங்களா? நான் உங்கள் லாஸ்ட்டாக ஃபஸ்ட் டைம் உங்களை பார்த்தேன் பார்த்தீங்களா? ஆமாம் ஃபஸ்ட் ஆமாம் அந்த இடத்துக்கு கொண்டு போகிறேன். ஓகே பார்த்தீங்களா மலை மேலே அங்கங்கே ஒரு மினி சிட்டி, அன்னதான சிட்டியே இருக்குது. அன்றைக்கி நான் ஸ்லிப்பர் இல்லாமல் தான் வந்தேன். நேற்று கிரிவலம் போனதில் என் கால் ரெண்டும் பஞ்சராகி வீங்கிடுச்சு கைஸ். அதனால் இங்கே ஸ்லிப்பர் போட்டு தான் ஏற வேண்டியது இருக்குது. ஓகே லன்ச் டைம் ஆகிடுச்சுன்னா எல்லாரும் கூடாது கைஸ். இறங்கணுன்னே எங்கேயாச்சும் சாப்பிட்டுட்டு போயிட வேண்டியது தான். ஆனால் பரவாயில்ல ஜி, உண்மையில் சொல்லிட்டோம். நான் காஞ்சிபுரத்தில் நிறையா மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் இங்கே அப்படி இல்லை, எனக்கு அந்த ஃபீல் இல்லை கொஞ்சம். ஸோ மச் பெட்டர். ஆக்சுவலி நியர்லி ஒரு 2000 பிக்ஸ் மேலே எடுத்திருக்கேன். காய்ஸ் ஐ திங்க் உங்களுக்கு இந்த வியூ தெரியும்னு நினைக்கிறேன். இல்லை ப்ளீச் ஆகுது காய்ஸ். ஸோ நான் ஒரு சில பிக்ஸ் உங்களுக்கு அனுப்புகிறேன் பாருங்கள்.
இங்கேருந்து இது என்ன கோபுரம் ஜி? பேக்கில் இருக்குது ராஜகோபுரம் ஜி. இது வந்து திருமஞ்சன கோபுரம் ஜி. ஃபர்ஸ்ட் திருமஞ்சன கோபுரம், செகண்ட் வந்து ராஜகோபுரம். வாங்க போ. அது நம்ம இவருக்கு பரவாயில்லைமா எங்கே சார் ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் என்னால் ஜூம் போட முடிஞ்ச அளவுக்கு நான் ஜூம் போயிருக்கேன் கைஸ். அது வைடராகவும் நல்லாவும் இருக்கும். ஸோ ஓவரால் இந்த நேரோவில் வச்சு எடுத்தோன்னா அந்தளவுக்கு இருக்காது. ஸோ தீஸ் ஆர் த கிளிப்ஸ். ஸோ இன்னும் போக போக நம்ம இன்னும் நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸ் பண்ணுவோம். ஸோ லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர். நெக்ஸ்ட் எங்கே போகிற ஐடியா உங்களுக்கு? செஞ்சு அப்படியே வீட்டில் சாப்பிட்டு இல்லை இப்போ சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போயிட்டு இங்கே திருவண்ணாமலை ஃபுட்டேஜ் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. இன்னும் சுத்தனா இது இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது. பட் ஆனால் ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு கோபுரம் தெரியுது. பட் ஆனால் அதோடு சேர்ந்து கரண்ட்டு கம்பமும் தெரியுது. பட் நல்லா இருக்குன்ற ஒரு நம்பிக்கை. நம்ம இறங்குவோம். இல்லைங்க ஜி, உங்ககிட்ட 10 rupees வேலைக்கு வேலை இல்லை சாப்பிட்டேன். எல்லா வியூவும் கோபுரத்தோட வியூஸ் எல்லாம் நல்லா இருக்கு. நம்ம திருவண்ணாமலையில் முடிக்க வேண்டிய டிஸ்ட்ரிக்ட் வந்தவாசி சைட்லலாம் நம்ம முடிக்கல. பிகாஸ் நம்மளோட டயர்ஸ் அப்பப்போ பஞ்சர் ஆனதுனால ப்ராப்பராக கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிட்டன் வரும்போது வந்தவாசிலாம் பார்த்துருவோம். ஸோ இப்போ அடுத்தது நம்ம வந்து பிரேக் எடுக்கிறோம். இன்றைக்கி ஃபுல்லாக சின்ன சின்ன பர்சனல் ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு ஏர்லி மார்னிங் செஞ்சுக்கு கிளம்புறோம். நம்ம ஆல்மோஸ்ட் இறங்கிட்டோம்ல. இன்னொரு கிட்ட இருக்கல நினைச்சுங்க ஒரு வியூஸ் இருக்கு, அது எடுக்க முடியுமான்னு பாருங்க. ஓகே, கிட்டத்திலே தெரியும் கோபுரம். ஓகே, கண்டிப்பாக. நம்ம தலைவர் பயங்கரமான டான் போல ஊருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு கைஸ். பாருங்க அதோ இருங்க. இதில் என்ன தெரியுங்களா? அதில்
தெரியும். பட் ஆனால் டாக்ஸ் இருக்குது, எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுவோம்? நம்ம யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இல்லை ஜி, ஃபுல்லாக தெரியலை. நிறையா கரண்ட்டு கம்பங்க மறைச்சிருது. அந்த லெமன் ஜூஸ் 30 எபி வச்சுட்டு புரியல. 30 ரூபா. இன்னும் வாட்டர்லாம் கேட்டு அது பரவாயில்ல, விடுங்க. அது பரவாயில்ல. தீப தண்ணினா ஒரு வாட்டர் கேன் வந்து 100 ரூபாய்ச்சு மலை மேலே. தீர்த்தம் தண்ணி 100 ரூபாவா? வாட்டர் நம்ம ஆர்வ வாட்டர். இதுக்கு நம்ம மலை பர்வதமலையே பரவாயில்லன்னு நினைக்கிறேன். அங்கே வாட்டர் அங்கே 20 தான். அதிகபட்சம் போனுச்சுன்னா 30, அவ்வளோதான். இங்கே ரொம்ப வசதி பார்த்தீங்களா கைஸ், ஒரு இடம் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சுனாலே, அது கமர்ஷியல் பிளேஸ் ஆச்சுனாலே முடிஞ்சுது. அங்கே வந்து கம்ப்ளீட்டாக கமர்ஷியலுக்காகவே ஆகிடுவாங்க. ஸோ எதுவுமே வந்து உங்களுக்கு இதுவாக இருக்காது. நேற்று ஒரு ரீல் பார்த்தேன். ஹோட்டல் நம்ம ஊருக்கு எப்படி வந்தது அப்படின்றது ஒரு ஹோட்டல், ஒரு ரீலு. திருவண்ணாமலையிலன்னு இல்லை, ஓவரால் தமிழ்நாட்டில் ஹோட்டல் எப்படி வந்தது. நம்ம கல்ச்சர் படி ஹோட்டலே கிடையாதான். யார் விஜயநாயக்கர் ஓட ஆட்சி காலம் வரும்போது தான் வந்து ஹோட்டலே வர ஆரம்பிச்சுதான். காசு கொடுத்து ஃபுட்டே சர்வ் பண்ண ஆரம்பித்தாங்களாம். அது வரைக்கும் வழிபோக்கர்களுக்கு லைக் என்னைய மாதிரி ஒரு ட்ராவலருக்கோ இல்லை வந்து இது பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே அன்னதானம், அதுதான் மெயின் கான்செப்டாகவே இருந்திருக்கு. எப்போ வந்து விஜயநகர பேரரசு வந்து இது பண்ணுச்சோ அப்போலேருந்து ஃபுட் ஆல்சோ கமர்ஷியல் திங்காக மாற ஆரம்பிச்சிருச்சான். ஸோ அந்த மாதிரி தான் கைஸ், ஒரு இடம் கமர்ஷியல் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா அங்கே வியாபாரத்தை தவிர எதுவுமே இருக்காது. ஓகே, நம்ம போயிட்டு சாப்பிடும் போது பார்த்துட்டு பேசுவோம். பாய்.